ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே ஒரு காமெடியான சம்பவத்தோடு ஆரம்பிச்சிடலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம வருத்தமான சம்பவத்தையே கேட்டுட்டு இருக்கோம். ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெத்தன்யாகு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, 50 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, உங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்க போகிறேன். என்ன வேலை தெரியுமா? உங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெட்டாலியனாக போட போகிறேன். நீங்கள் எல்லாரும் காசாக்குள்ளே தரைவழி தாக்குதலுக்கு போக போகிறீங்க. உங்களுக்கு அதனால் இன்சூரன்ஸ் காசு கிடைக்கும், மாதம் மாதம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது கேட்குறக்கே காமெடியாக இருக்குது. இருக்கக்கூடிய ஆட்களுக்கே அங்கே சண்டை போட முடியாமல் வெளியேறேன்னு சொல்லிட்டு லெட்டரை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே மாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஆள் பற்றாக்குறையுடைய உச்சபட்ச நிலையை உணர்த்தக்கூடிய வகையில் வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்களை கொண்டு போய் போர்க்களத்துக்கு அனுப்புகிறாங்களாமா. இது என்னத்தை சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. இருக்கிறவங்களுக்கே சண்டை ஓடுறதுக்கு வழி இல்லாமல் வெளியேறும் போது இவங்களெல்லாம் கொண்டு போய் விடுறேன்னு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு. ஒரு 10 வயசுக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தாலும் இறந்துருவீங்க. அப்படி இல்லாட்டினாலும் நாங்கள் பக்கத்தால் போய் காசாவில் சண்டை போட்டோம்னா ஏமனும் ஈரானும் அப்பப்போ தாக்குதல் பண்ணுவாங்க, அதில் இறந்துருவீங்க. அப்படிலாம் இறந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் போய் சண்டையை போட்டு அங்கே போய் என்ன பண்ணிடுங்க, இறந்துருங்க. அப்போ தான் நாட்டுக்கு நீங்கள் உழைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் விடுதலை போராட்ட வீரர்களாக பாராட்ட பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நெத்தன்யாகு ஆவேசமாக பேசி நிறைய பேர்த்த உசிப்பேத்தி விட்டுருக்காங்க. அவங்களா வரப்போகிறாங்களா இல்லையாங்கிறது பொறுத்து இருந்தால் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அவர் பேசின போதே யாரும் வரவே இல்லை. ஒரு கூட்டமும் வராதனால தான் இப்போ 50 வயசு மேலேயும் கூப்பிட்டுருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த முற்றுகை ட்ரெயின் சொன்னாங்களே காசாக்குள்ளே, அதுக்கு என்ன திட்டம்னா 3 மாதம் முற்றுகையிட போகிறாங்களாமா. இத்தனை வருஷமாக அதானே பண்ணிகிட்ருக்கீங்க, 1.25 வருஷமானு கேட்டால் அதையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு நாங்கள் ஒன்று பண்ண போகிறோன்னு இருக்காங்க. அப்படின்னா அந்த காசா மக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். தரைவெளியிலையும் வான் தாக்குதலும் பல மடங்கு அதிகரிக்க போகிறோம். 3 மாதம் எந்த சாப்பாடு தண்ணி உள்ளே விட மாட்டோம். அப்படியே ஒட்டு மொத்தமாக மேலேருந்து குண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் கீழே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம். டெய்லியும் 3 மாதத்துக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே உள்ளே விட மாட்டோம். இப்படி மட்டும் ஒரு 3 மாதம் நாங்கள் செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெத்தன்யாகு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரம்ப்கிட்ட அவர் முடிவு கேட்டுட்ருக்காரு. ட்ரம்ப் கொடுக்க மாட்டாருலாம் நம்ம சொல்ல முடியாது. அவரும் இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கக்கூடியவங்க தான். இப்போ கொஞ்ச நாளாக சாப்பாட்டு பிரச்சனை வந்திருக்கிறதுனால ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரக்கை உள்ளே விடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசுகிறதும், நெத்தன்யா நாங்கள் டெய்லி ஒரு 80 ட்ரக்கை விட்றோன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு காட்டுறதும் மாற்றி போயிட்டுருக்கோ தவிர இதுவே ஒரு நாடகம் தானே தவிர நிரந்தரமாக ஒரு 3 மாதத்துக்கு முடக்கடி பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதியே, இது நம்ம நாட்டுக்கே நல்லதில்லை, நான் இப்போ கூட காசாவுக்காக பேசலை, நமக்காக தான் பேசுகிறேன், நம்மளுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க அங்கே போனால் இறந்துருவாங்க, உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா, புரிஞ்சுக்க முடியலையா, நாங்கள் இப்போவே அங்கே சண்டை போட்டு தோத்துட்டு தான் இருக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மாதங்கிறீங்களே, அது இன்னும் நமக்கு நெருக்கடியாக இருக்கும். அதுலேயும் காசாவில் இன்னுமே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சாப்பாடு போடாமல் பண்ணும்போதும் பொதுமக்களை தாக்கும் போதும் நமக்கு எதிராகத்தான் உலகமே திரண்டு நிற்கும், உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இராணுவ தளபதி இன்றைக்கி கெஞ்சாத குறையாக என்ன பண்ணியிருக்காருன்னா அழுது புலம்பி பேசி வச்சிருக்காரு. இருந்தாலும் நெத்தன்யாவுக்கு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறத பெரிய ஆசையாக இருக்குது. சரி 3 மாதம் செஞ்சுருவீங்க, செஞ்சுட்டா ஜெயிச்சிருவீங்கன்னு கேட்டால் ஜெயிக்க மாட்டாங்களாமா. அதை அவங்களே சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா, அப்படியே அந்த கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், நாங்கள் 3 மாதத்துக்குள்ளே கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த காசாவை கொண்டு போய் அரபு நாடுகளுடைய படைகள்கிட்ட விடுவோம். அதாவது அரபு நாடுகள்னால் சவுதி அரேபியா, UAE, கத்தாரு, பஹ்ரைனு, இவங்க எல்லாமே இருக்காங்க. இந்த முஸ்லீம் நாடுகள், அரபு நாடுகள், இவங்கள்ட்ட கொண்டு போய் விடுவாங்களாமா. இவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு காசாக்குள்ளே படைகளை இறக்க சொல்லி, இனிமேல் காசா உங்கள் கண்ட்ரோலு, நீங்கள் தான் காசாவை பார்த்துக்கணும், அவங்க அங்கேருந்து எங்களை தாக்காமல் பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளெல்லாம் அழிச்சிட்டோம், இப்போ அங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் நீங்களே கட்டி கொடுத்துக்கோங்க, அந்த மக்களை நீங்களே பார்த்துக்கோங்க, இனி இங்கேருந்து யாரும் அங்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோன்னு இருக்காங்க. இப்படி சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சவுதி அரேபியாவில் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இஸ்ரேலாலேயே காசாவில் இருக்கிறவங்களும் சமாளிக்க முடியல. அங்கே சவுதியில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா சண்டைக்கே லாக்கி இல்லாதவங்க. இத்தனை நாளில் 1.25 வருஷத்தில் காசாவுடைய போராளிகள் நின்று அடிக்கிறதே சவுதிக்கெலாம் ஒரு பெரும் சாதனையாக தான் தெரியுது. வெளிப்படையாக அவங்களாம் சொல்லாட்டினாலும் சரி, அரபு நாடுகளெல்லாம் ஸ்தம்பித்து போய் கிடக்குது. காசாவுடைய போராளிகள் இஸ்ரேலை இப்படி அடிக்கிறாங்களா, நாம் 6 நாளில் மண்ணுக்கு வீட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வியந்து தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த நிலைமையில் எங்களை கொண்டு போய் உள்ளே விட்டு அவங்கள்ட்ட அடி வாங்க வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களே வரமாட்டாங்க. ஏற்கனவே காசாவுடைய போராளிகள் சொல்லிட்டாங்க, எங்களுடைய மண்ணை சவுதியுடைய படைகள், அதாவது அரபு படைகள் வந்தாலும் ஆக்கிரமித்தாலும் அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கு கொடுத்த அதே நிலைமை தான், நாங்கள் யார்ட்டையுமே விட்டு தர மாட்டோம்,
ஒன்றே ஒன்று பண்ணுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா, நாங்கள் ஆட்சிக்கு வரல, அதுக்கு பதிலாக காசாவை சேர்ந்தவங்களே ஆட்சியில் அமர்த்துங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வெளிநாடுகள், இந்த அரபு நாடுகள், அது எந்த நாடாக இருந்தால் என்ன, அமெரிக்காவாக இருந்தால் என்ன, இஸ்ரேலாக இருந்தால் என்ன, யாரும் வரக்கூடாது, ஆட்சி செய்யக்கூடாது, அது எங்களுக்கான இறையாண்மையை மீறுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னதான் நெத்தனியாக ஆசைப்பட்டாலும் சரி அதை அரபு நாடுகளும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காசால இருக்கவங்களும் விட மாட்டாங்க. அரபு நாடுகளுக்கு கிடைச்சா சந்தோஷம்தான், ஆனால் இவங்க போய் சண்டை போடுறவங்களும் இல்லை, அங்கே போய் சமாளிக்கக்கூடியவங்களும் இல்லை. அதனால தான் இப்போ அவங்க பின்வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நெட்சரின் காரிடோர் இருக்கக்கூடிய இடத்துல கடுமையான தாக்குதல்களை காசாவுடைய போராளிகள் முன்னின்று நடத்தியிருக்காங்க. 2 இடத்துல அவங்களுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கோங்க, காசாவுடைய போராளிகள் வான் தாக்குதல் கூட இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, காசாவே எங்கள் கண்ட்ரோல்லேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் ஏமன் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வான் தாக்குதல், அவங்களுடைய பெண்குறியின் விமான நிலையத்தை நோக்கி தாக்குதல் செஞ்சுருக்காங்க. ஏமனை பொறுத்தளவுக்கு விடுறதாக அவங்களுடைய ஐடியாவே இல்லை, விட போகிறதில்ல. அவங்க இஸ்ரேலில் என்ன பண்ண போகிறாங்க, காசாவுடைய சுதந்திரம் கிடைக்கிற வரையும் நாங்கள் செய்வோம், வச்சு அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, காசா மக்களுக்கு உணவு கொண்டு வரதும் அவர்களுக்கு பார்த்தா இந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம், யார் ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம், பொறுப்பேற்ற காரியத்தை நாங்கள் தான் நிறைவேற்றி தரணும், நாங்கள் தான் பெற்றுத்தர போகிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன நாடு அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் அதை செஞ்சாகணும், வேறு யார் செய்வா, வேறு யாரும் செய்யறதுக்கு இல்லை, அதனால செய்கிற வரையும் நாங்கள் எவ்வளோ இழப்புகளையும் நாங்கள் தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சது மட்டும் கிடையாது, ஜும்மா நாள் ஆயிட்டாவே போதும் ஒரு பெரிய திரளில் என்ன பண்ணுறாங்க, மக்களையெல்லாம் கூட்டி அவங்க எல்லாருமே காசாவை பற்றி பேசி, காசா மக்களுக்காக நம்ம உயிர் தியாகம் பண்ணுற கூட தயாராக இருக்கும், போராடுறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏமன்லேருந்து பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏமன்லேருந்து கேட்டிருந்தாங்க, தரைப்படையில் நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் தயாராக இருக்கோங்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 20 லட்சம் பேர் தயாராக இருக்காங்களாமா. பார்க்க போனால் காசாக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலே ஆயிரக்கணக்கான பேர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க லட்சக்கணக்காக சொல்கிறாங்க, மொத்தமாக 20 லட்சம் பேர் தயாராக இருக்கோம், நீங்கள் இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுங்க, தரைவழியை திறந்து விடுங்க, நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் சண்டை போடுறோம்னு கேட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது, அது எங்களுடைய இறையாண்மையவே மீறுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஏமன் வான் தாக்குதல் பண்ணுறாங்க, கடல் முற்றுகையை செஞ்சிட்ருக்காங்களோ தவிர இவங்க மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா தரைவழியிலையும் பெரிய தாக்குதல் நடந்திருக்கும். அது இஸ்ரேலுக்கே என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெரும் கெடுபிடியாக போயிருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரபு நாடுகளெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு இஸ்ரேலு கடைசியாக காசாவையும் அரபு நாடுகள் கையில் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களுடைய பகல் கனவு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் பழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய இராணுவ தளபதி தான் கத்தி கதறி சொல்கிறாரு, உள்ளக்குள்ளே வந்தோம்னா இந்த தடவை நமக்கு தான் இழப்பு ஜாஸ்தி, நம்ம இவங்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம், அதுக்கப்புறம் இப்படி இவங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறது, அதனால் பகல் கனவு காணாமல் இதோட ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ளே எங்களுடைய வீரர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாட்ட கேட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நெத்தனியாக விடாப்பிடியாக எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இவர் வேற நான் ராஜினாமா செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இராணுவ தளபதி வேற மிரட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை புது தளபதியை போட்டு கூட இந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.